மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. மகாதேவா, அசுரனின் சவாலில் நான் வெல்ல வேண்டும். தங்களை காண இந்த பக்தன் கைலாயம் வந்தடைவான். மகாதேவா, தாங்களே அதற்கான வழியை காட்டுங்கள். மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. மகரிஷி, தங்களுக்கு இந்த நிலையா? எந்த துஷ்டன் செய்த செயல் இது? வாருங்கள், மகரிஷியை நாம் இதிலிருந்து விடுவிப்போம். வாருங்கள். நில்லுங்கள், நான் இவ்வாறே இருக்க விரும்புகிறேன். இதுவே என் விதியின் நியதி. தாங்கள் ஒருவேளை எனக்கு உதவ விரும்பினால் எனது வேண்டுகோளை நிறைவேற்றுங்கள். கட்டளையிடுங்கள் மகரிஷி. மகாதேவரை தரிசிக்க செல்கிறேன். ஒரு காவடியை எனக்கு தாருங்கள். காவடியை ஏந்தி சென்றால் அபிஷேகம் செய்ய போகிறேன் என்ற ஆவலுடன் முன்னேறி செல்வேன். ஆமாம், நிச்சயமாக தருகிறோம். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ. ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. மங்களம் உண்டாகட்டும். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. கூறுங்கள் தந்தையே, என் பயணத்திற்கான உத்தேசம் என்ன? உகந்த சமயம் வருகையில் யாவும் எடுத்துரைப்பேன். ஆனால் இப்பொழுது நீ செல்ல வேண்டிய ஸ்தலம் பற்றி சிந்தித்திடு. கைலாயத்திலிருந்து தென் திசை நோக்கி செல்ல வேண்டும். எவ்விடம்? பூமியானது முடிவடைந்து சமுத்திரம் தொடங்கும் இடம். அங்குதான் நீ தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். நமது மகன் கார்த்திகேயன் எங்கிருந்தும் கூட தர்மத்தை காக்க இயலும் அல்லவா மகாதேவா? கார்த்திகேயனை தடுத்து நிறுத்துங்கள். அவன் ஏன் நம்மை பிரிந்து செல்ல விரும்புகிறான்? ஏன் இவ்வாறு பிடிவாதம் பிடிக்கிறான்? அவனுக்கு எடுத்துரையுங்கள் மகாதேவா. தேவி பார்வதி, சற்று வெந்நீரை ஆயத்தப்படுத்துங்கள். நான் அதை ஒருவருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். சம்சார